வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான வீட்லேயே நம்ம எப்படி இட்லி பொடி தயார் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு சின்ன டம்ளர் நிறைய கடலைப்பருப்பு, ஒரு சின்ன டம்ளர் நிறைய உளுந்து, 3/4 டம்ளர் நிறைய வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், ஒரு 20 வரமிளகா எடுத்திருக்கேன், ஒரு கட்டி பெருங்காயம் 1 எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாமே நல்லா கை விடாமல் ஒரே பதத்தில் நம்ம கலரிக்கிட்டே இருக்கணுங்க. இது எல்லாமே அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. கருவேப்பிலையில் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க. இதை நல்லா வறுத்து எடுத்து நல்லா காய வச்சு லாஸ்ட்டாகவும் சும்மா நல்லெண்ணெய் ஒரே ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த பெருங்காயம் மட்டும் நல்லா பொங்கி வர அளவுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுலேயும் மிளகா போட்டு இது பண்ணி ஃபஸ்ட்டு மிளகாவை தான் ஜாரில் போட்டு நல்லா மிளகா நைஸானோடனே இந்த பருப்பு வகையெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இல்லை ஒரேடியாக நீங்கள் போடுறதா இருந்தாலும் பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்ட பிறகு ஒரு டப்பாலேயோ ஒரு பாட்டில் எதுலேயோ ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஒன்றாலும் இது கெட்டு போகாதுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் கடையில் வாங்குகிற இட்லி பொடியோடு நம்மளே இதுமாரி செய்யும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் இன்றைக்கி சும்மாவே அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.